Hello friends, welcome to Ramy's vlog. நாம் இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ரெண்டாவது பாப்பாக்கு கொலசாமி கோயில்ல மொட்டை எடுக்க போறோம். சோ காலையில எல்லாரும் வந்து early-ஆவே கிளம்பி போயிட்டோம். சோ ரெண்டு பேருமே மேட்சிங்கா இருக்கிற பாவாடை சட்டை போட்டுருந்தாங்க. குட்டி பாப்பா வந்து பாத்தீங்கன்னா நல்லா தலைவாரி பூலாம் வச்சு நல்லா நீட்டா வந்து அலங்கரிச்சு நாங்க கூட்டி போயிட்டோம். ஸோ காலையில் ஏர்லியாக கிளம்புனதுனால வீட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் செய்யலை. ஸோ அதனால் வந்து பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருந்தது. அங்கே போயிட்டு எல்லோரும் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ வீட்டில் இருக்கிற கொஞ்சம் ஃபேமிலிஸை மட்டும்தான் எங்கள் அத்தை மாமா, எங்கள் அப்பா அம்மா, அப்புறம் இன்னொரு அத்தை மாமா, இந்த மாதிரி கொஞ்சம் பேர் தான் கூப்பிட்ருந்தோம். நிறைய பேர்லாம் நாங்கள் கூப்பிடல. ஸோ எங்கள் கொலசாமி கோயில் பார்த்திங்கன்னா தேனி தாண்டி இருக்கிற குடிவிலாப்பட்டியில் தான் இருக்குது. இது வந்து ரொம்ப ஃபேமஸான வீரபாண்டி கோயில். இது வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே தான் போயிட்டு நாங்கள் மாலையெல்லாம் வாங்கிட்டோம். ஏன்னா எங்கள் ஊரில் வந்து ரொம்ப ஏர்லியாக கிளம்புனதுனால அந்த கடையெல்லாம் நான் ஓப்பன் ஆகலை. ஸோ அதனால் வந்து வீரபாண்டிக்கு வந்துட்டு அங்கே வந்து நாங்கள் மாலை வாங்கிட்டு வந்தோம். இது வந்து ஃபேமஸான வீரபாண்டி கௌமாரி அம்மன் கோயில். இது வந்து சித்திரை திருவிழாலாம் ரொம்ப ஃபேமஸாக நடக்கும். ஸோ நாங்கள் ஃபைனலாக வந்து கோயிலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். கோயில் வந்து லாஸ்ட் இயர் தான் வந்து கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அப்போ எங்களால் வர முடியல. அதனால் நல்லா வந்து கோயிலை வந்து சுற்றி பார்த்தோம். பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நாங்கள் வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டோம். நாங்கள் வந்து விறகு கட்டையில் பொங்கல் வைக்கலாம் தான் பிளான் பண்ணி விறகு, அடுப்பு இது எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டோம். ஆனால் வந்து கோயிலில் பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ்வே இருந்தது. ஸோ வந்து ரொம்ப ஈஸியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த சாரீ பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகத்துக்கு எல்லாருக்கும் எடுத்து கொடுத்தது. ஸோ அதனால் இந்த சாரியை தான் வந்து நான் இன்றைக்கி கட்டியிருந்தேன். ஸோ நல்ல காட்டன் சாரீ. பொங்கல் வந்து வெளியே தான் வச்சுருந்தோம். ஆனால் வந்து காற்று அடித்ததுனால எங்களுக்கு வந்து சரியாக வந்து நெருப்பு வந்து எரியலை. அதனால் வந்து தூக்கி வந்து உள்ளே வச்சு பொங்கல் வந்து நல்லா பொங்கி வந்துருச்சு. எல்லோரும் வந்து அரிசி போட்டப்புறம் நாங்கள் வந்து மொட்டை எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். மொட்டை எடுக்க போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி வச்சுட்டு உனக்கு வந்து மொட்டை எடுக்க போகிறாங்க, முடி வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி வச்சதுனால அதனால் வந்து ரொம்ப வந்து அழாமல் வந்து கொஞ்சம் வந்து அந்த ஃபோன்லாம் பார்த்து நல்லா வந்து நார்மலாக தான் உட்காந்துருந்தான். அப்பப்போ வந்து அழுதுட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு மொட்டை ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரொம்ப பயங்கரமான வந்து ரொம்ப எல்லாரும் இறுக்கி பிடிச்சி தான் மொட்டை எடுத்தோம். ஸோ வந்து இந்த மொட்டை வந்து நல்லா வந்து கூலாகவே வந்து இருந்துட்டா. மொட்டை எடுத்த பிறகு நல்லா குளிக்க வச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டேன். இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஷாப்பிங் வீடியோவில் காட்டிருப்பேன். இது வந்து கணபதி சில்க்ஸில் எடுத்தது. ஸோ அது வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதையும் போட்டுட்டு மொட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்தனம் தடவிட்டு அப்படியே வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டோம். ஸோ கரெக்டாக மொட்டை எடுக்க முடிஞ்ச பிறகும் பொங்கலும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் அவசியம் ಮಾಡಿಸಿட்டு ஸோ வந்து பொங்கலும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ எல்லாம் ரெடி ஆனப்புறம் அபிஷேகத்துக்கும் எல்லா பொருளும் எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அதையும் வச்சு நாங்கள் அபிஷேகம் பண்ணிட்டோம். இது வந்து இன்னொரு கோயில். இந்த கோயில்லையும் போயிட்டு பார்த்திங்கன்னா வந்து அபிஷேகம் பண்ணிட்டோம். ஸோ எல்லாம் முடிஞ்சு பொங்கல்லாம் சாப்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ ஃபைனலாக வந்து நல்லபடியாக வந்து மொட்டை எடுத்தாச்சு. இது வந்து நாங்கள் லாஸ்ட் இயரே எடுத்திருக்கணும். ஆனால் நிறைய வந்து ரொம்ப நிறைய ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப இதெல்லாம் வந்ததுனால லாஸ்ட் இயர் வந்து எடுக்க முடியல. ஸோ இந்த வருஷம் வந்து எடுத்துட்டோம்.
ஸோ போகிற வழியில தான் பார்த்தீங்களா எங்களுடைய வந்து தென்னந்தோப்பு இருந்தது. ஸோ அதையும் வந்து லைட்டாக பார்த்துட்டே வந்து கிளம்பிட்டோம். ஆனால் செம்ம டயர்டு, ஏன்னா காலையில் வந்து ரொம்ப ஏர்லியாக எழுந்திரிச்சு கிளம்புனதுனால எல்லாருக்குமே செம்ம டயர்டு. ஸோ காரில் போகும்போது என் ஹஸ்பண்டோட பழைய வீடு, அவங்க இருந்த பழைய வீடு வயல்பட்டியில் இருக்குது. ஸோ அந்த வீடு வந்து எங்கே இருக்குதுன்னு வந்து எங்கள் பொண்ணுக்கு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே அதையும் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம். வேறு ஹோட்டலில் சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சோம், ஆனால் வேறு இந்த பார்க்கிங் ஃபெசிலிட்டி எங்கேயுமே இல்லை. ஸோ அதனால் நாங்கள் காலையில் எங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோமோ அதே ஹோட்டலுக்கே வந்துட்டு லஞ்சும் சாப்பிட்டோம். ஆனால் வந்து பெருசாக வந்து சாப்பாடு வந்து ரொம்ப சூப்பராக இல்லை. ஸோ ஈவினிங் வந்து பாப்பா அழுதுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் மூட மாற்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து படத்துக்கு கூட்டு வந்திருந்தோம். ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னபூரணி வந்து படம் ரிலீஸ் ஆகிருந்தது. ஸோ அந்த படத்துக்கு தான் கூட்டு வந்தோம். ஸோ படம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பிடிச்சிருந்தது, குழந்தைங்களுக்கும் பிடிச்சிருந்தது, என் பெரிய பொண்ணுக்கும் பிடிச்சிருந்தது. சின்ன பாப்பா வந்து தூங்கிட்டாங்க, கொஞ்சம் நேரம் தூங்கினாங்க, கொஞ்சம் நேரம் படம் பார்த்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மிக்ஸ்டாக வந்து போயிட்டுருந்தது. ஸோ நல்லபடியாக வந்து ஒரு பெரிய வேலையை வந்து முடிச்சிட்டோம். இந்த வீலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.